என் சாம்பா எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனை நல்லா பாத்துக்க. எங்க 2 பேரையும் சீக்கிரம் சேர்த்து வை. नमस्ते साहब। 15 अगस्त आपका टाइम खत्म होता है, आप तमिलनाडु जा सकते हैं। ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வனவாசம் முடிஞ்சிடும், ஊருக்கு போயிடலாம். சேட்டு பையன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். नमस्ते सेठ। माल माल किधर है? आया என் ஆஸ்தி சொந்த பந்தம் எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். பேலஸ் மாதிரி வீட்டுல இருந்தவனா இப்போ இந்த குப்பை வீட்டுல இருக்க. நீ எனக்கு பணம் கொடுத்த, நான் உனக்கு சரக்கு கொடுக்கணும், கொடுக்குறேன். கொஞ்ச நாள் பொறுமையாரு. ஆகஸ்ட் 15 வரைக்கும் பொறுத்துக்கோ. என் சாம்பா வந்ததும் நான் சரக்கு கொடுத்துறேன். ஆக்ரி சான்ஸ். அண்ணா சாம்பா வருவானா? அவன் புலிடா, பாயும் புலி. வருவா, என் சாம்பா வருவா. என் ஆசையை தீர்த்து வைப்பான். இங்க பாரு சந்தியா, நீ படிக்கிறதுக்காக காஞ்சிக்கு வந்த, விளையாட்டு எங்க வீட்டுக்கு வந்த. அந்த விளையாட்டு விளையாட்டாவே இருக்கட்டும், காதல மாத்திராத. என்ன விரும்புங்கன்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தல, உங்களை நான் விரும்புறேன்னு தான் சொல்றேன். மனுஷங்களுக்கு 2 காலு 2 கை 2 கண்ணு கொடுத்த கடவுள் மனசு மட்டும் ஒண்ணுதான் கொடுத்தா. ஏன் தெரியுமா? அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு மனசு கொடுத்த கடவுள் தான் எனக்கும் மனசு கொடுத்திருக்காரு. அந்த மனசுல உங்களை தவிர யாரும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். சந்தியா பிளீஸ் வேண்டாம். உங்க பெர்மிஷன் கேட்டு உங்களை விரும்பினா அது ஒண்ணு காதல் இல்ல. நீங்க வேண்டானதும் விட்டுட்டா அது காதல்ல உண்மையும் இல்ல. பிடிவாதம் வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்க. என்னோட காதல் உங்களுக்கு பிடிவாதமா தோணுச்சுன்னா அது ஏன் தப்பு இல்ல. இது கோவத்தில் அடிச்ச அடி இல்ல, கடமை உணர்வோடு அடிச்சது. படிக்க வேண்டிய வயசுல இப்படி எல்லாம் பேசாத. நீங்க என் மேல வச்சிருக்கிற கடமை என்னைக்காவது ஒரு நாள் காதலா மாறத்தான் போகுது. சுவாமி, 1 வருஷமா நானும் சாம்பாவும் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்நியாத வாசம் இன்னையோட முடியுது. என் ஆஸ்தி எல்லாம் வரப்போகுது. என் சொந்தங்களை பார்க்க போறேன். வர சுவாமி. டே கணேஷ், வரண்டா. வர சித்தப்பா, உடம்பு கவனிச்சு. ஆமா சந்தியா எங்க? காலேஜுக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். சரி வரங்க. போயிட்டு வா தம்பி. என்னன்னா இது இன்னும் சாம்பா வரல? நாம எவ்வளவு அவசரப்பட்டாலும் காலம் அவசரப்படாது, வந்துருவோம். அண்ணா அண்ணா, இவங்க உயிரோட தான் இருக்காங்க. சீக்கிரம் வண்டியில ஏத்துங்க. வாங்க, தூக்குங்க.
வெட்டு வெட்டு அவனை போட்டு சொல்லிட்ட. அவங்க வந்தாங்கன்னா ஒன்னையும் போட்டு சொல்லிடுவாங்க. சீக்கிரம் வாங்க. சோபா சோபா டேய் தண்ணி கொண்டு வாங்கடா. நாளைக்கு அவங்க எங்கேயாவது என்ன வழிமறிச்சு குத்திட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? நீ ஏதோ பெரிய டாக்டராக போறேங்கிறியே, என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த டைம்ல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் மாமா. யாராவது தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது. சோபா தண்ணி குடிடா. குத்துன இடத்துல இருந்து ரத்தம் போகாம ஏதாவது கிளாத்தால இறுக்கி கட்டிக்கோ. வீட்டுக்கு போலாம் வாங்க. சாம்பா செத்து போயிட்டான். என் சாம்பா செத்து போயிட்டான். என் பத்திரமாத்து தங்கம் போயிடுச்சு. எவ்வளவு முயற்சி செஞ்சையா? அவனை கொல்ல சொல்லி அனுப்பின ஆளுங்க சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த சாம்பா சாகல. கடவுள் இருக்காய்யா. அவன் தன் பலத்தை நம்பினா, நான் அந்த பகவானை நம்பினேன். அதனால்தான் அவன் என் கையால செத்தான். ஐயா கடவுளே, உன் பக்தரோட பிரார்த்தனை நிறைவேற்றிட்டேன். ஏனே ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த சந்தோஷமான நேரத்துல சாம்பா உயிரோட இருக்கான செய்தி வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? முட்டாள்தனமா பேசாத. எப்படா இருப்பான்? எப்படா இருப்பான்? அண்ணா அண்ணா அந்த சாம்பா சாகலண்ணா. அவங்க வீட்டுல அவனுக்கு வைத்தியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்டா சாக மாட்டேங்கிற நீ? இந்த சும்மா ஏன் இப்படி வாயை பழக்கிறான்? இங்க பாருங்கண்ணே, தரையில அடிச்சுட்டு ஒப்பாரி வைக்காம முதல்ல உங்க மாமனார் வீட்டு ஓடி போனதான் தப்பிக்கலாம். சாப்பிடுக்கா, சாப்பிடு. ஏன்பா படிப்புன்னு உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம்? அதோட மதிப்பு தெரிஞ்சதுனாலப்பா. டாக்டர் ஒரு நிமிஷம். எப்படி இருக்கு டாக்டர்? பரவாயில்ல, ஆனா பிளட் ரொம்ப போயிருக்கு. அப்படின்னா ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. அவனை வெளியே கொண்டு போறது அவ்வளவு சேஃப் இல்ல. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயசுல சின்னவனா இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவன் தெய்வம். எஸ்பி சார், அவனை தெய்வம்னு நீங்க தான் சொன்னீங்க. தெய்வத்துக்கு எங்கேயாவது சாவு உண்டா? டாக்டருங்க வைத்தியத்தை விட மக்கள் ஆசீர்வாதத்துக்கு சக்தி அதிகம். அது அவனுக்கு இருக்கு. அவன் பழைச்சுக்குவான், நிச்சயம் பழைச்சுக்குவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் முன்னால தீபம் ஏத்தி வச்சிருக்கேன். எதுக்காக தெரியுமா? என் வீட்டு தீபம் அணைஞ்சு போகாம பாத்துக்க வேணுதா. அவனை எப்படியாவது பழிக்க வச்சிரு. எத்தனையோ வீடுங்களுக்கு அவன் வெளிச்சமா இருப்பான். பாட்டிமா, என் பேர் சந்தியா. எஸ்பி மோகன்தாஸோட பொண்ணு. இதுக்கு முன்னாடி நந்தினியோட சேர்ந்து பெங்களூர்ல படிச்சுட்டு இருந்தேன். சாம்பாவை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. அவங்க எல்லாம் யாரு பாட்டிமா? சாம்பாவை எதுக்காக அவங்க எல்லாரும் இப்படி துரத்திட்டு வந்து கொலை செய்ய பாக்குறாங்க? சாம்பா என் செல்ல பேரம்மா. அவனுக்கு சாம்ப சிவநாதன்னு அவன் தாத்தா பேரையே வச்சோம். சாம்பசிவநாயுடு மெமோரியல் காலேஜ் டீம் கேப்டன் மிஸ்டர் சாம்பசிவநாதன்.
காலேஜ் டீம் கேப்டன் மிஸ்டர் ராஜீவ். அங்க ரெட் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா பாரு. நல்லா இருக்கடா, சூப்பரா இருக்கா. அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த கப்பை ஜெயிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். தோத்து போயிடு, இல்ல தொலைச்சிருவேன். டேய், மேல இருக்கிற எங்க தாத்தா சொல்லி இருக்காரா, முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு. இந்த சாம்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், ஜெயிக்கிறது என்ன நம்புனவங்களை ஜெயிக்க வைக்கிறது. எஸ்பி சார், இவன் தான் எங்க காலேஜ் ஃபர்ஸ்ட். விளையாட்டுலயும் படிக்கிறதுலயும் மட்டும் இல்ல, பசங்களை கலாட்டா பண்றதுலயும் இவன் தான் ஃபர்ஸ்ட். நீ தர்மலிங்க சாரோட பையன் தானே? ஆமா சார். உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும்யா. உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். அவரோட பேரை நீ காப்பாத்தணும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். என்னடா வழி மறிக்கிறீங்க? தோக்காம ஜெயிச்சிட்டல. தோத்து போயிடு நீ சொன்னா தோத்து போயிடுமா? அடிச்சுப்ப கப்பா கொடு. இவங்க கேக்குற மாதிரி தெரியல, போட்டு தள்ளு மாமா. நமக்கு எதுக்கு அவங்களோட வம்பு, நாம ஒதுங்கி போயிடுவோம். வாங்கிக்க வந்துட்டானுங்க. எங்கடா ஓட பாக்குற? இங்க பாரு, நான் ஒரு வேலை இருக்குன்னு ஃபாஸ்டா போனத ஓடி போறேன்னு நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த கூட்ஸ் வண்டி போறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள குத்துக்கு ஒருத்தனை போட்டு தள்ளுறேன். வாங்கடா. ரெடி. நீ ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிறதால உயிரோட விட, இன்னொரு தடவை என் வழியில குறுக்க வந்த புதைச்சிருவேன். பின்னி எடுத்துட்ட மாமா. அவங்க பாடிங் இனிமே எதுக்குமே உதவாது. நான் அவங்களை அடிச்சதுனால சரியா போச்சு. நாளைக்கு அவங்க எங்கேயாவது என்ன வழி மறிச்சு குத்திட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? யாராலையும் உன்னை குத்த முடியாது மாமா. ஒருவேளை குத்திட்டாங்கன்னு வச்சுக்க, நான் சாவோட போராடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, நீ ஏதோ பெரிய டாக்டராக போறேங்கிறிய, என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த டைம்ல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் மாமா. யாராவது தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது. குத்துன இடத்துல இருந்து ரத்தம் போகாம ஏதாவது கிளாத்தால இறுக்கி கட்டிக்கோ. ஆனா எங்க குத்தாலும் ஓம்பாடி கொண்டு ஆகாது மாமா. சும்மா சொல்றல, கிச்சு கிச்சு மூட்டாத. இருக்கிற பணத்தை எல்லாம் தோன்றதுக்கே செலவு பண்றீங்களே, தரிசு பூமியில என்னங்க கிடைக்கும்? தரிசு பூமின்னு நீ சொல்ற, தங்க பூமின்னு நான் சொல்றேன். இங்க கிரானைட் கண்டிப்பா நமக்கு கிடைச்சே தீரும். அதை வித்து வர வருமானத்துல படிப்பறிவு இல்லாத இவங்க பிள்ளைங்க எல்லாரையும் படிக்க வைக்கலான்னு இருக்கேன். ஏண்டா அந்த தியேட்டர்காரன் போட்டு அடிச்சியாம? சினிமா போனா டிக்கெட் கேட்டான். கேட்க மாட்டானா? அதுக்காக போட்டு அடிச்சிருந்தா? செத்து போயிட்டானா? சாவட்டும் தான் அவனை அடிச்ச. ஏண்டி, உங்க அப்பா ஏதோ புதுசா குவாரி தோண்டிட்டு இருக்காரா? அதை தோன்றதுக்கு
ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சிட்ட அப்புறம் உன் தம்பியோட சேர்ந்து ஒரு பிச்சை எடுக்க வேண்டியதான். ஒண்ணு இல்லடா, தம்பி புதுசா வேலைக்கு வந்து நாராயணன் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். நீ சாப்பிடு. உன் வேலை நீ பாரு. நீ எதுக்கு உனக்கு தடுக்க போற? அவங்க வேலையை அவங்க பாக்கணும். அவங்க பிரச்சனை உனக்கு எதுக்கு? அவங்க குவாரியை நோண்டுறாங்களோ இல்ல கோட்டையை கட்டுறாங்களோ? உனக்கு பயிர் பண்ண தோட்டம் கொடுத்திருக்காரு, குடும்பம் நடத்த பொண்ணும் கொடுத்திருக்காரு. ஒழுங்கா குடும்பம் நடத்தலாம்ல? மொத்தத்தையும் பறி கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து பிச்சை எடுத்தா என்ன பண்றது? கோச்சுக்கிட்டு போறா பார். உன் பொண்டாட்டி பெரிய ரோஷக்காரிடா. உன் மாமனார் நம்மள மாதிரி ஒன்னும் பிச்சைக்காரன் இல்ல, எங்கேயும் கையேந்த மாட்டாரு. சாதம் சாதம் எடுத்து கொட்டு. ஏண்டா பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? ஜானகி, வேதனைப்படாத. புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. இங்க என்ன நடந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாதுமா. என்ன சொன்னாலும் நான் வேதனைப்பட மாட்டேங்க. எங்க அப்பாவும் தம்பி எதுக்கு சொல்லணும்? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இந்த வீட்டுக்கு உன்னை அனுப்புனதுதான் அவங்க செஞ்ச பாவம். பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறப்போ பெரிய ஆஸ்தி, பெரிய வீடு, பெரிய மனுஷங்க நினைப்பாங்க. ஆனா அந்த பெரிய மனுஷங்களுக்கு பெரிய மனசு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. நான் வரலடி. ஹாலிடேஸ் அவங்க என்ன தருது, நானே எடுத்துக்குவேன். இங்க பிராக்டிகல்ஸ் முடிய போகுது. எனக்கு என் மாமாவோட பிராக்டிகல்ஸ் இன்னும் ஆரம்பிக்கலடி. ஆரம்பிச்சதும் வரேன். நான் டாக்டர் ஆனதும் என் கழுத்துல போட்டுக்க போற ஸ்டெத்தஸ்கோப்பை விட என் மாமா என் கழுத்துல கட்ட போற தாலி தான் பெருசு. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உன் மாமா புராணத்தை? உனக்கு அது புராண மாதிரி தான் இருக்கும். என் மாமா மாதிரி உனக்கு ஒரு மாமா இருந்தா அப்ப தெரியும். உன் மாமா கிட்ட கொஞ்சம் போனு குடுறி. இந்த பெங்களூர் பாய்ஸ் கிட்ட இல்லாத ஒரு பெப்பு உன் மாமா கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறேன். நான் கொடுக்க மாட்டேப்பா, நீயே பெரிய வாயாடி. வாய மூடிட்டு குடுறி போன. மாமா, என் ஃப்ரெண்ட் உன் கூட கொஞ்சம் பேசணுமா? ஹலோ, சாம்பசிவநாதன். தெரியும், உங்க பேரு சாம்பசிவநாதன். எல்லாரும் உங்களை சாம்பான்னு கூப்பிடுவாங்க. நீங்க காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு 6:30 மணிக்கு குளிச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் 20 இட்லிய 1/4 கிலோ நெய்ல முக்கி லவக்குன்னு முழிக்கிடுவீங்க. அவ்வளவு இல்லைங்க. பொய் சொல்லாதீங்க சார். இது மட்டும் இல்ல, தினம் சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்ததும் அவல் பாயசத்தை ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவீங்க. அப்படிதானே? ஆமா, இப்ப அதத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த அக்கறையை உங்க ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்கிற பாடத்துல வச்சீங்கன்னா முன்னுக்கு வருவீங்க. இங்க பாருங்க, பெண்களுக்கு அழக விட அடக்கம் முக்கியம். ஆம்பளைங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. இங்க பாரு, இன்னொரு தடவை இவ போன் பண்ணி கிட்ட கொடுக்காத. ஓகே மாமா. ப்ளீஸ். ஏ வாயாடி, எப்படி இருந்தது ஃபினிஷிங் டச்? உன் மாமா வாய்ஸ் ஸ்வீட்டா சூப்பரா இருக்குடி. உன் மேரேஜ்க்கு ஒரு நாள் முன்னாடியே உன் மாமனோட டேட்டிங் வச்சிடுற. சிச்சி, வெக்கமா இல்ல? வைடி போன. நந்தினி ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. எல்லாருக்கும் புருஷன் தான் கிடைப்பாங்க, ஆனா நம்ம நந்தினிக்கு ஒரு உத்தமம் கிடைச்சிருக்கா. ஒரு வேலை செய்தி, நந்தினியை ஒத்துக்க வச்சு அவன் மாமனை நீயே கட்டிக்க. அவ அதுக்கு ஒத்துக்கிட்டா நிச்சயம் அவனைத்தான் கட்டிக்குவேன். ஏன்பா ஏதோ இன்டர்வியூக்கு போனியாமே, என்னாச்சு? 2 நாள்ல லெட்டர் வந்துரும் மாமா. வேலை கிடைக்குதோ இல்லையோ, வீட்டுல உட்காந்து நல்லா கொட்டிக்கிறதுல குறைச்சல் இல்ல. ஆமா, உங்க புத்தி தான் எனக்கு வரும். உன் புத்தி உன் பிள்ளைக்கு வராம பாத்துக்க. வாடவா. நந்து, அங்க எங்கடி போற? பாட்டி அம்மாவோட படுக்கிறதுக்கு. பாட்டி கூட தான் உன் மாமா படுத்திருக்கான்ல. ஏன் மாமாக்கு தான் பாட்டி மாவா, எனக்கு இல்லையா? நானும் அங்கதான் படுத்துக்குவேன். மாமா, டாக்டராக வேண்டிய என் டாக்டர் மாமா மாமான்னு உங்க பிள்ளையே சுத்திட்டு இருக்கா. எனக்கு டென்ஷனா இருக்கு மாமா. எதுக்கே டென்ஷன்? அவங்க 2 பேரும் ஜோடி போற மாதிரி சுத்துறாங்கல்ல. பையனை பெத்த உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், ஆனா பொண்ணை பெத்த எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல. ஒண்ணு கவலைப்படாதியா, உன் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளா போற. அந்த வார்த்தை போதும். ஐயா, ஊத்து. வயசு பிள்ளைங்க கொஞ்சம் தனியா விட்டு ஏதோ அப்படி இப்படி இருப்பாங்கன்னு தெரியாது உனக்கு? எந்திரிச்சு பாத்ரூம் கது போலாம்ல. போறேடி. என்னாச்சு பாட்டிமா? நீ இப்ப என்ன திட்டிட்டு இருந்தல? இல்லையே. உன் வயசை தாண்டிதான் நானும் இந்த வயசுக்கு வந்திருக்கேன். என்கிட்ட இந்த கதையெல்லாம் வேண்டாம். மாமா, மாமா, ஏய் தூங்கு மூஞ்சு. எந்திரி மாமா. மாமா, இன்னொரு முத்தம் கொடு மாமா. எனக்கு அவசரமா எல்லாம் கொடுக்க தெரியாது. 12 மணிக்கு கிளவி தூங்கிடும். அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு போய் வச்சுக்கலாம். கச்சேரி. என்ன மாமா? ஏன் வேண்டாம் மாமா, எனக்கு பயமா இருக்கு. பரவாயில்ல, மச்சா மச்சா. ஒண்ணும் ஆகாத மாமா. ஒண்ணும் ஆகாது, என்ன நம்பு. மச்சா மச்சா. பரவாயில்லையா மாமா? பரவாயில்ல,
நாம தான் எப்படி கல்யாணம் பண்ணி போறோம்ல. நான் வந்துட்டேன். தூங்கிட்டேன். வாங்கறல்ல. ஏய், 2 பேரும் வந்து படுங்க. பாட்டி நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் முன்னால போனா இவ பின்னாலே வாரா. நாடகம் ஆடாம வந்து படுங்க. அடிச்சு தூங்க. என்ன மாப்பிள்ள, எங்க இந்த பக்கம்? சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏன்பா டைமுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட கூடாதா? அந்த கிழவி வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கு. நீங்க வீட்டுல சாப்பிட்டு 1 வாரம் ஆச்சா? 36 கிலோமீட்டர் சாப்பிட யாராவது வருவாங்களா? தினம் தான் வீட்டுல சாப்பிடறோம்ல, ஏதோ இங்க கிடைக்கிறத சாப்பிட்டா போச்சு. ஆமா, உனக்கு என்னாச்சு? காலேஜுக்கு மட்டும் போட்டியா? தினம் போற காலேஜ் தானே, இங்க எங்கேயாவது படிச்சா போச்சு. மாமா, உங்க கேரியருக்காக இவனோட சுத்தறதுக்காக என் பொண்ணும் காலேஜை கட் பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் இவங்களுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. என்ன ஜால்ராவா? படிக்க வேண்டிய வயசுல படிப்போட மதிப்பு தெரியாது. மதிப்பு தெரிகிற வயசுல படிக்க முடியாது. படிக்கணும்யா, நல்லா படிக்கணும். ஏன்பா படிப்புன்னா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டம்? அதோட மதிப்பு தெரிஞ்சதுனாலப்பா. நானும் ஒரு காலத்துல இங்க அருவாளும் கத்தியுமா அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் தான். ஆனா உங்க அம்மா என்ன மாதிரி படிக்காதவில்லை, ரொம்ப படிச்சவ. அவளுக்கு படிப்புன்னா உயிர். எனக்கு கையெழுத்து போட கத்து கொடுக்கலான்னு ரொம்ப முயற்சி பண்ணா. அவ கத்து கொடுக்க நினைச்ச கையெழுத்த நான் இது வரைக்கும் கத்துக்கவே இல்லை. நீ அவ வயித்துல இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு பிரசவ வலி எடுத்துச்சு. டேய், சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணுடா. சரிம்மா. 102க்கு போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வருங்கிற சாதாரண விஷயம் கூட அங்க இருந்த எங்க யாருக்கும் தெரியல. படிப்பறிவு இல்லாத நாங்க ஒரு வழியும் புரியாம திகச்சு நின்னுகிட்டு இருந்தோம். படிச்ச உங்க அம்மாவும் எதுவும் பேச முடியாத நிலைமையில இருந்தா. ஆம்புலன்ஸ்ல கொண்டு போக வேண்டிய உங்க அம்மாவை டிராக்டர்ல படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். உங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறத சொன்னா. உங்களுக்கு உதவியா அத்தனை கத்திகள் இருந்தும் ஒரு கத்தியாலேயாவது என் உயிரை காப்பாத்த முடிஞ்சுதா? அதுவே ஒரு பேனா இருந்திருந்தா ஒரு பணக்காரனால இன்னொரு பணக்காரனை உருவாக்க முடியாதுங்க. ஆனா ஒரு படிச்சவனால 100 பேரை படிச்சவங்களா உருவாக்க முடியும். கொடுக்க கொடுக்க குறையறது பணம், கொடுக்க கொடுக்க வளர்றது படிப்புங்க. அந்த வேலைக்கு பசிய தீக்கிற அன்னதானத்தை விட எல்லா வேலையும் வயிறு நிரப்புற கல்விதானோ பெருசுங்க. நம்ம ஆளுங்க எல்லாரையும் வெட்டு குத்தெல்லாம் விட்டுட்டு போய் படிக்க சொல்லுங்க. படிக்க வைங்க. என் பலம், பணம், செல்வாக்கு எதாலையும் உங்க அம்மா உயிரை காப்பாத்த முடியல. கல்வியை வியாபார பொருளாக்கி காலேஜ் மூலமா கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க அவங்க காலேஜ்ல ஒரு ஏழைக்கு கூட சீட்டு தரதில்லை. அந்த காலேஜுங்களும் கோடீஸ்வரங்களும் செய்யாத வேலைய நம்ம குவாரியும் நம்ம குடும்பமும் செய்யணும். நானும் இங்கே இருக்கேன், உங்களோடய இருக்கேன். நீ எதுக்கியா? உன் படிப்பு கெட்டு போயிடும். இல்லப்பா, அம்மா சொன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சா ஊருக்கு உபயோகப்படுவான். ஆனா ஒரு ஊரையே படிக்க வச்சா இந்த தேசத்துக்கே பயன்படுவாங்க.